இந்த வீடியோல ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணுமா இல்ல அது இதுன்னு நிறைய டவுட் இருந்தது. பட் என்னால எதையுமே கிளாரிஃபை பண்ண முடியல. எந்த ஒரு ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அட்வொகேட்டை போய் பார்த்தா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. பட் அட்வொகேட்டை நம்ம பார்க்க போறதா இருந்தா நம்ம அவங்களுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ப்ளஸ் அப்படி பண்ணா கூட உங்களால் அப்படி பண்ணாலும் நம்ம அடிஷ்னலாக அதுக்கும் நம்ம அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ட்ரஸ்ட் டீடுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது என்னோட ட்ரஸ்டோட ஒரிஜினல் இது. இப்போ கூகுளில் நீங்கள் ட்ரஸ்ட் டீடு பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இது வரும், டீட் ஆஃப் ட்ரஸ்ட்னு வரும். ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டீட் டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு போட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா, இதில் உங்களோட நேம், அப்புறம் இது நான் ரெடி பண்ண டீடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோட நேம், இது எல்லாமே நான் போட்டு இந்த இடத்துல இது எல்லாமே நான் இதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸை வச்சு பண்ணது தான். இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஆன்லைன்லலாம் இப்போ கூகுளே என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஆன்லைன்லேயே ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலும் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதை விட கரெக்டான ஸ்டெப்ஸை நீங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக அவங்களே ப்ரொசீட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டீட் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த டீட் ஆஃப் ட்ரஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அவங்ககிட்ட இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா இதுக்கும் சேர்த்து அவங்க அமௌண்ட் போடுவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தவொன்னா என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ஷன் அதில் நிறையா இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் போய் நாங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் போய் அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஆன்லைனில் ஃபுல்லாக ஏற்றிட்டு நேராக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு இது இருக்கும், ஏன்னா லிங்க் இருக்கும். ஸோ அவங்களே டேரெக்டாக இது பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரஸ்ட் எந்த பிளேஸில் இருக்குது, அது கண்டிப்பாக ரெண்டல் பில்டிங்கில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டல் பில்டிங்னா உங்களுக்கு காசு கம்மியாக வரணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஓன் பில்டிங்கில் போட்டிங்கன்னா காசு அதிகமாக கட்டுறோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரஸ்டி ஒரு ஆள் 2 ஆள் இருக்கணும். அப்புறம் உங்களோட நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஆத்தராக இருக்கீங்க அப்படின்னா மேனேஜிங் ட்ரஸ்டினா மேனேஜிங் பிரசிடென்ட் ஒருத்தவங்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஜெராக்ஸ் மாதிரி அவங்க இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சஸ் எல்லாமே அவங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இதில் நீங்கள் மெயின் ஆத்தராக இருப்பீங்க அப்படின்னா மெயின் ஃபவுண்டராக இருப்பீங்க. உங்களோட ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேர்டாக இருக்கிறவங்க எல்லாம் ட்ரஸ்டியாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் டேரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணுறவங்ககிட்ட போயிட்டீங்க அப்படின்னா ஆனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. எனக்கு ஓவராலாக எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ஆச்சு ட்ரஸ்ட்டெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. அண்ட் இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் இந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டாக்குமெண்ட் டைப் பண்ணுறவங்ககிட்ட போய் உங்கள் ட்ரஸ்டோட ஆப்ஜெக்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அவங்களே ஃபார்வர்ட் பண்ணி அது பக்கத்தில் தான் இருக்கும். அவங்களே ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸில் உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு ப்ரொசீட் பண்ணுறேன். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஸ்டெப்ஸு. நீங்கள் எப்போவுமே டேரெக்டாக நீங்களே ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் கம்மியாக வரும். டாக்குமெண்ட் டைப் பண்ணுறவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத ஃபஸ்ட்டே கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். எனக்கே 6000 ஆகும்னு நினச்சி பார்க்கல. பட் 6000 ஆயிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் அதையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.